நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். எழுச்சி தமிழர் திரு திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளை சென்ற ஆகஸ்ட் 17 அன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய தமிழ் நிகழ்ச்சி எழுச்சி மாநாடு அப்படின்ற ஒரு பெயர்ல நடத்தினாரு. அந்த மாநாடு ஏன் இந்த மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருந்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொதுவாகவே திரு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா ரெடி பண்ணக்கூடியவர். ஆனா தன்னோட பிறந்தநாள் நடந்த இந்த ஒரு மாநாட்டை அவர் சரிவர நடத்தல அப்படின்றது பல இடத்துல இருந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தா கூட கிட்டத்தட்ட அவர் அந்த நிகழ்ச்சியில அவர் பேசிய அந்த பேச்சு 2 வார்த்தை 3 வார்த்தை தான் பேசியிருந்தாரு. ஆனா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லியிருந்தாரு. அந்த முக்கியமான பாயிண்ட் தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சிகள் அடுத்த முறை ஏற்கனவே கரூர்ல அந்த மாதிரி ஒண்ணு பார்த்துருக்கிறோம். அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் செத்து இன்னைக்கு அது தமிழ்நாட்டையே ஒரு வேற ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அது அவங்களுடைய காலகட்டம் வேற, அவங்களுக்கு இருக்கிற எல்லா அந்த இன்ஃபுளுசர்ஸ் பிளஸ் அவருடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை நல்லபடியா எடுத்துட்டு போயிட்டு திரு விஜய் அவர்களை ஒரு முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கிற அளவுக்கு அந்த விஷயத்த அழகா அவருக்கு ஏத்த மாதிரி விஜய் சாருக்கு ஏத்த மாதிரியே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டு வரலாம். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழல்ல அன்னைக்கு நல்ல வேலை அவரு ரொம்ப சீக்கிரமா பேசிட்டு போயிட்டதால அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்படாம இருந்தது உண்மையாக நம்ம பாராட்டப்பட வேண்டும். ஆனா அதே நேரத்துல திரு திருமாவளவன் அவர்களுடைய ஒவ்வொருடம் இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் கொண்டாடும் போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு எழுச்சி காட்டுவாரு. அதே மாதிரி இந்த முறை தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக நிச்சயமா இந்த ஒரு மாநாட்டை ஒரு சிறப்பாக நடத்த முயற்சி பண்ணி ஒரு சில குற்றங்குறைகள் இருந்தா கூட அந்த மாநாட்டை ஒரு அளவுக்கு அவருடைய ஒரு எல்லாருமே அவரை குறை சொல்றது ஒண்ணுமே இல்லை. அவருடைய அந்த தொண்டர்கள் அந்த அளவுக்கு விரும்பும் போது யார் என்ன பண்ண முடியும்? அந்த விருப்பத்துக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவர் மேல அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கான்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பெரிய ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, இப்ப இவ்வளவு ஒரு இத்தனை அரசியல் தலைவர் இருக்கும் கட்டத்துல கூட திரு திருமாவளவன் அவர்களுக்கு இத்தனை பேர் இத்தனை தொண்டர் அவர் மேல அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு உண்மையா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுல மறுக்கிறது ஒண்ணு கிடையாது. சும்மா ஒருத்தர் குறைச்சு நேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆனா எந்த மாதிரியான அந்த ஒரு செய்கை செய்யறாங்க அப்படின்றத எந்த மாதிரி ஒரு முடிவில் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் அது நாட்டுக்கு ஆபத்தா இல்லைன்னா சாதகமா பாதகமான்றதுதான் பெரிய பிரச்சனை தவிர மற்றபடி இந்த மாநாட்டுல நடந்த அந்த குளறுபடிகள்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. அந்த மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட திரு ஆளும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒரு சில வார்த்தையில தப்பா பேசினாரு. ஒரு சில வார்த்தையில சொல்றதெல்லாம் பார்த்தா சரி இன்னொன்னு அதே டயலாமால தான் இருக்காரு போல இருக்கு. திரு டிஎம்கே கூடயும் தாவேக்கா கூடயும் ஏதோ ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காரு போல சொல்லி நினைச்சு பார்த்தா, ஆனா திடீர்னு அந்த முடிவுல அவர் சொன்ன அந்த வார்த்தை இதோட நம்ம தாவேகா பக்கம் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த முடிவு ஒரு விஷயத்த கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அந்த டபுள் மைண்டோட இருந்தாருன்னா அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொண்டரோட ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னப்பா இப்படின்னு பேசுறாரு அப்படின்னு பேசுறாரு, என்ன நம்ம எப்படி முடிவு எடுத்ததே தெரியாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப முடிஞ்ச அளவுக்கு தாவேக்கா பக்கம் ஒரு முடிவை அறிவிச்சிட்டாரு. இந்த முடிவை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பல சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. எங்க இருந்து அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற அவருடைய ஒரு துணை பொதுச் செயலராக இருந்தார். நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலர் திரு ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. திரு விஜய் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே திரு திமுகவில் இருந்தும் மறுபடியும் விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லி பல கட்சிகள் மாறினவர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவருடைய வரலாறு நம்ம பலதை பார்த்துட்டோம். நல்லவங்க நல்ல வரலாறு பேசுவாங்க, அவருக்கு ஆப்போசிட்டவங்க வேற ஒரு வரலாறு பேசுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் மீறி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அமைச்சரே ஆயிட்டாரு. சோ நம்ம மக்கள் சக்தி மிஞ்சின சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மீண்டும் அந்த மக்கள் சக்தி அவருக்கு எதிராக திரும்புற வரைக்கும் நம்ம அதை பத்தி பேச முடியாது. மக்கள் சக்தி இருக்கிற உலகத்துல இருக்கிற பெரிய சக்தி மக்கள் சக்தி. அந்த வகையில் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்கள் திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவரால் திரு ஆதவ் அர்ஜுனா ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா இந்த வரலாறு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது திரு திருமாவளவன் அவர்கள் இந்த மங்காத்தா படத்துல வர மாதிரி சில கேம்ஸ்ல என்ன ஆடி இருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் நம்மளுக்கு மனசுல விழுது. அவர் நம்ம நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அரசியல யாருமே நல்லவர் கெட்டவர்லாம் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அன்றைய ஆதாயம் யாருக்கு இருக்கும் அங்கதான் இருப்பாங்க. எப்படி ஸ்வீட்டை சுத்தி அந்த பூச்சிகள் எப்படி ஈமோ அந்த மாதிரி எங்க பதவியில இருக்கோ அங்க போவாங்க. இது திரு திருமாவளவன் மட்டுமல்ல, திமுக இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் எந்த பெரிய கட்சியா இருந்தாலும் சரிதான். ஆனா அதுல ஒரு சில விதிவிலக்கு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அந்த போன்ற ஆட்களும் விதிவிலக்கா இருக்காங்க. எங்க பதவி ஆசைப்பட்டாலும் போகாம கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசலாம். ஆனா திரு திருமாவளவன் அவர்களுடைய இன்றைய நடவடிக்கை நம்மளுக்கு எந்த சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னா
அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து தனியா வந்து விடுதலை சிறுத்தைகள் திரு தொல் திருமாவளவனும் ஆதவ அர்ஜுனா ரொம்ப க்ளோஸ் அந்த அந்த காலகட்டத்துல. அந்த நேரத்துல இவருடைய பேச்சை கேட்காம ஆதவ அர்ஜுனா வந்து கண்டிப்பா விஜயசோட அந்த ஆனந்த விடன் ப்ரோக்ராம்ல போயிருப்பாரா அப்படின்றது இன்றைக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவங்க 2 பேரும் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சின்ன சந்தேகம் எப்படி வருதுன்னா, இவரு தாவேக்கா பக்கம் போறாரு திரு ஆதவ அர்ஜுனா. தாவேக்கா பக்கம் போய் தாவேக்கால வந்து நம்ம என்னென்ன பண்ண முடியுன்றது ஆதவ அர்ஜுனா நகர்த்திக்கிறார். இங்க இவர் திமுக பக்கம் வந்துட்டு திமுக பக்கம் 2 பக்கமே வந்து ஒரு ஆளை வச்சிடுறாரு திருமாவளவன். திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் குழந்தை அப்படிலாம் இல்லாதால என்ன பண்ணா அவருடைய அவங்க வேற யாருன்னா பசங்க சொல்லி அந்த மாதிரி ஒரு இது பிடிக்கல. அது பசங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளா வந்து திரு ஆதவ அர்ஜுனா வந்து கண்டிப்பா திருமாவளவன் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதான் எனக்கு தெரியுது. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. திரு ஆதவ அர்ஜுனாவோட சொல்றாரு பாருங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு வந்து அமைச்சர் அண்ணா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வருஷத்துக்கு 5000 கோடிங்க, 5 வருஷத்துக்கு 25,000 கோடி ஒரு அமைச்சருக்கு கீழே வருதுங்க, அது சாதாரண விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதெல்லாம் நம்ம கேட்கும் போது பல பிளான்கள் இருக்குமோ அப்படின்றது நம்ம சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்போ அந்த ஆரம்பத்துல ஆந்திர ஃபங்க்ஷனுக்கு வந்து திரு ஆதவ அர்ஜுனா போறாரு. திருமாவளவன் வந்து முதல்ல வந்து ரியாக்ட் பண்ணல. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் ரியாக்ட் பண்றாரு. அதுவும் டிஎம்கேவோட அழுத்த தலன்றாங்க. ஆனா அவர் யார் அழுத்தத்துக்கும் அடிப்படைஞ்ச மாதிரி தெரியல. ஒரு பக்கம் டிஎம்கே கவர் பண்றாரு ஆதவ அர்ஜுனா, ஒரு பக்கம் வந்து தாவேக்கா கவர் பண்றாரு. கண்டிப்பா ஏடிஎம்கே வின் பண்ணாது அப்படின்ற ஒரு மணல்ல வந்து இவங்க 2 பேருக்குமே வந்துடுது. ஒண்ணு திமுக வின் பண்ணலாம், தாவேக்கா வின் பண்ணுன்ற ஒரு கண்டிஷன் ஒரு 2 பேர்ல வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன பண்றாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு பலமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து திமுக வந்து டார்கெட் பண்றாங்க அந்த டைம்ல. எப்படி அப்படின்னா, தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது பெரிய கட்சியா உருவெடுக்கும் அப்படின்னு சூழ்நிலை தெரிஞ்சது உடனே திமுக வந்து இவங்க வந்து 10 சீட்டு தராம 8 சீட்டு 7 சீட்டு தரும்போது அப்பயே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கே அவங்க வெளில வந்துடலாம். ஆனா வெளில வராம திமுக இருந்து உள்ளடி வேலை பார்த்தாங்க விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்தவங்க இப்போ பேசுறாங்க. நம்ம சொல்ல பொதுவா பேசுறாங்க. அது காரணம் என்னன்னா, திருமாவளவனே சொல்லியிருக்காரு அரசியல்ல தேர்தல் முடிஞ்சோடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய தொண்டர்கள் யாருமே திமுக வெற்றிக்காக கடுமையா பாடுபடல, நம்ம தொண்டர்கள் யாரும் உண்மையா உழைக்கல இந்த முறை, அதனால வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு முடிவு வரப்போகுதுன்னு சொல்லி தேர்தல் முன்னாடி சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு திருமாவளவன் வந்து தேர்தல் 23ஆம் தேதி முடிந்து ரிசல்ட் வரக்கூடிய அந்த மே 4க்குள்ள காலகட்டத்திலே திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் சரியா உழைக்கல வெற்றி பெறதுக்காக சொல்லிட்டு அன்னைக்கு அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் எதிர்பார்த்தபடியே வந்து திமுக வந்து அதிகமான இடங்களை ஜெயிக்கல. அந்த மன வருத்தமோ அந்த வலியோ வேதனையோ வந்து திருமாவளவன் இருந்த மாதிரி சத்தியமா எனக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா உடனடியா முதல குத்திட்டு போனாங்க. ஆஹா துரோகி குத்திட்டு போயிட்டான் சொன்னாங்கன்னா, இவங்க பொறுமையா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கத்தி எடுத்து லைட்டா பொறுமையா குத்தி குத்தி அவனும் கொலகாரம் தான், இவங்களும் கொலகாரம் தான். இவங்க பொறுமையா குத்தி 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 அந்த கட்சியை வந்து திமுக கட்சியை வந்து இன்னைக்கு அவங்க பழி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பெரிய தலைவரா வந்து தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டதுனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய தலைவராக ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்க்கப்பட்ட திருமாவளவன், திரு வைகோ போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் எப்படி வந்து மக்கள் அவரை பார்த்தாங்க அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து எல்லாரும் வெற்றி பெறலாம் ஓட்டு பண்ணீங்க. ரொம்ப கிளியரா தெரிஞ்சுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வாக்களித்த மக்களுக்கு அந்த உண்மை தெரியும். கண்டிப்பா 8% மக்கள் அவர் ஓட்டு போடுறாங்க. அவங்களே வெற்றி பெறணும்னு நினைச்சு ஓட்டு போடல. மத்தவங்க வந்து கூட எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, இவர் வந்து எப்படியாவது வந்து திமுக அதிமுக இந்த மாதிரி ஓட்டு போட்டாதான் நிப்பாரு, அடுத்த வாட ஒரு முயற்சி பண்ணுவாங்க போட்டாங்களே தவிர யாரும் வெற்றி அடைவான்னு சொல்லி ஓட்டு போடலாம். ஆனா அது பெருமை ஓட்டு அவங்களுக்கு தெரியாம விழுந்துச்சு. இது நம்ம தான் ஓட்டு போடுறோம், பாதுகாப்பு ஓட்டு போடலாம் நினைச்சு ரொம்ப பேர் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு கொள்கை பிடிப்போடு நாங்க திமுக பக்கம் இருக்கிறோம், நாங்க பிஜேபிக்கு எதிரி, நாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு வியாக்கியானம் பேசின திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம என்ன பண்றாரு, தாவேக்கா பக்கம் போய் சேர்ந்துடுறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட பேரை வந்து இந்த அரசியல் தலைவர் மேல அது அவங்க ஓட்டு போடாத மத்த மக்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றது. இப்போ நீங்க தாவேக்காக 1,07,00,000 பேர் ஓட்டு போட்டாப்பா, 1,54,00,000 பேர் திமுக ஓட்டு போட்டால, அது வந்து விடுதலை சிறுத்தைகள் ஓட்டோ இல்ல காங்கிரஸ் ஓட்டு இல்ல திமுக ஓட்டு. ஆனா உண்மையா சொல்றேன், எல்லா ஓட்டுகளும் வந்து கட்சி வந்து மாறல. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு மொத்தமும் திமுக வரல, காங்கிரஸ் ஓட்டு மொத்தமும் திமுக வரல, திமுக ஓட்டுமே அவங்க 2 பேர் கட்சிக்கு போச்சான்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப நடக்கிறது என்ன ஒரு விஷயத்தை ஏற்படுத்துதுன்னா, கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்த இதற்கு மேல இந்த நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து பேசினா எடுபடுமா எடுபடாதா, வைகோ அவர்கள் பேசினால் எடுபடுமா எடுபடாதா, காங்கிரஸ் கட்சி பேசினால் எடுபடுமா எடுபடாதா. நீங்க காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்னன்னா, மத்தியில வந்து திமுக அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த கட்சியை உடைச்சதுனால இன்னைக்கு அது பிஜேபிக்கு பக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான விஷயமா தவறான விஷயமா தெரியாது. எதுவுமே நம்ம யூகத்தின் அடிப்படையில பேச முடியாது. ஆனா அந்த விஷயத்துக்கு வந்து அடிக்கல் சப்போஸ் போனாலும் அந்த விஷயத்துக்கு அடிக்கல் போட்டது காங்கிரஸ் தான். அழகா திமுக வச்சுட்டு 40 சீட்டு வெற்றி அடைய ஒரு சூழல்ல
அனாவசியமா எடுத்துன்னு போயிட்டு ரொம்ப கேவலமா விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் நினைச்சது என்னன்னா, ஒருவேளை காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா காங்கிரஸை சேர்ந்த ஒரு முதலமைச்சரே ஆக்கியிருக்கலாம். காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தரை வந்து திமுக காங்கிரஸ் இந்த கட்சி ஒத்துமையா இருந்த 73 எம்எல்ஏக்கள் ஒத்துமையா இருந்திருந்தாங்க கண்டிப்பா காங்கிரஸ் இப்ப திருமாவளவன்ல முதலமைச்சரா பேசுற நேரத்துல காங்கிரஸ் கூட முதலமைச்சரா அவங்க பேசியிருக்கலாம். ஆனா எதுக்குமே கால நேரம் கொடுக்காம முதல்ல குத்திட்டு போனாங்க. நான் திமுக உடனே சப்போர்ட் பண்ணல. திமுக இதற்கான எல்லா பலனையும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க எந்த கூட்டணி கட்சியுமே வந்து அவ்வளவு பெருசா மதிக்கல அப்படின்றது அவங்க பேர்ல ஒரு கெட்ட பேர் இருந்தது. ஆனா அதே நேரத்துல அவங்களை அதுக்கு மேல வச்சு அவங்க தலைக்கு மேல ஏறி ஆடுவாங்க அப்படின்றதும் திமுகவோட ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இப்ப நடக்கிறத நம்ம பாயிண்ட் வந்துருவோம். நடக்கிறத பார்த்தா என்ன ஆகுதுன்னா, எல்லா கூட்டணி கட்சியும் வைகோ, திருமாவளவன், அப்புறம் இந்த காங்கிரஸ் போன்ற எல்லா கட்சிகளுமே வந்து இந்த கட்சியை கூட இருந்தே திமுக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. காங்கிரஸ் வந்து உடனே முதல குத்திட்டு போச்சு. ஆனா திருமாவளவன் வந்து ரொம்ப பொறுமையா கத்தி வச்சு பொறுமையா அறுத்து இன்னைக்கு தாவேக பக்கமே சாஞ்சிட்டாரு. இது ஒரு பக்கம். இது வந்து 2 பேரும் ஆதவ அர்ஜுனாவும் திருமாவளவனும் பிளான் போட்டு இந்த மாதிரி இங்க ஜெயிச்சா இங்கே சாஞ்சலாம், அங்க செஞ்சா அங்க ஜெயிச்சலாம், நீ அங்க நான் இங்க இருக்கிற, நீ எங்க ஸ்ட்ராங்கா நான் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற, ஒருவேளை இங்க ஜெயிச்சா நீ அங்க இங்க வந்துடலாம், 4-5 எம்எல்ஏ எந்த தூக்கி இங்க வந்து ஒரு பதவி வாங்கிக்கலாம், இங்க நாங்க போனா ஒரு பதவி வாங்கிக்கலாம், ஒரு பிளானோட பண்ணிருக்காங்கன்னு ஒரு சந்தேகம். இதுல இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் வந்து எப்பயுமே வந்து ஆட்சி அதாவது அந்த அதிகாரத்துக்கு வந்து பெருசா அவர் வந்து ஆசைப்பட மாட்டார்னு ஒரு பேர் அவர் வச்சிருந்தார். ஆனா இப்போ அவர் ஏன் இவ்வளவு அவசரமா இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு பக்கம் திரு விஜய் அவர்கள் வந்து இவரை வந்து கண்டுக்கிறது இல்ல, கண்டுக்காம இவரை கழட்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா பாமக உள்ள வந்துடும். பாமக உள்ள வந்தா இந்த நம்ம வந்து தாவேக்கா வந்து ஒரு தவறான கட்சி நினைச்சிட்டு திருமாவளவன் திருந்துருவாருன்னு பார்த்தா நம்ம என்ன நினைச்சது அப்படி. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொருத்த வந்து நம்ம பதவியை பறிச்சிடக்கூடாது, எப்பாடுபடாத நம்மளே அங்க உட்கார்ந்து இன்னொருத்தர் உள்ள வரக்கூடாது, அதனால நம்ம சரணாகதி அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தாவேக்கால இருந்த சின்ன சின்ன எதிர்ப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு தன்னுடைய பிறந்த நாள்ல அப்படியே சாஷ்டாங்கமா வந்து தாவேக்கா பக்கம் சாய்ந்து விட்டார் திருமாவளவன். இது பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்கனவே அதிர்ச்சி மேல அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. மைண்ட் எல்லாமே அவன் செட் ஆயிடுச்சு இவர் அவ்வளவுதான் அப்படின்னு. இருந்தாலும் சின்னதா ஓரமா 1 பேர் ஒட்டின்னு இருக்கோம் இல்லையா? சரி இல்லை இவர் எப்படி இருந்தாலும் வந்து மக்களுக்காக பார்ப்பாரு. தமிழக மக்கள் தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அந்த முடிவை மக்களுக்கு தெளிவுபடுத்தி சரிப்படுத்துறது நம்ம வேலை நினைப்பாருன்னு பார்த்தா, மக்கள் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருத்த வேண்டியதான் தலைவரோட கடமை. ஒரு காலத்துல வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடையாதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் தான் இது. அவ மக்கள்லாம் வந்து இதே மாதிரிதான் தேமேன்னு இருந்தாங்க. அப்ப தலைவர்கள் இது தவறு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஆங்கிலேய ஆட்சியின் கீழே வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு மக்களை உசுப்பேத்தி மக்களை ஒரு வழி பண்ணி மக்களை உண்டாக்கத்தான் தலைவரோட வேலை. மக்கள் தவறு செய்வதுதான் மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு தெரியப்படுத்தி சரி பண்ண வேண்டியதான் தலைவருடைய முக்கியமான வேலை. எத்தனையோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ இது தீண்டாமை, அது ஏகப்பட்டது, தீண்டாமை, பெண்ணடிமை, அப்புறம் அந்த உடன்கட்டை, பல விஷயங்கள் வந்து காலகாலமா தமிழ்நாட்டுல தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. தலைவர் தான் திருத்துறாங்க. அதெல்லாம் சரின்னு இருந்த மக்கள் சொல்லிட்டாங்க சரின்னு உட்காந்துட முடியுமா? தவறை வந்து மக்கள்கிட்ட சுத்தி காட்டி இதெல்லாம் தவறுன்னு சொல்லி மக்களை திருத்தி நல்ல அரசியலை கொண்டு வருவான்னு பார்த்தா முதல்ல மக்களோட இவங்கதான் ஃபர்ஸ்ட் போய் விடுறாங்க. இவங்க உழக்கூடிய கட்சி வந்து இப்ப நம்ம சொன்னா தாவேக்கா எதிரி கிடையாது. ஒரு விஷயமாவது தாவேக்கா ஒரு நாட்டு மக்களுக்காக ஒரு அறிவுத்திறனோட ஒரு சில விஷயங்கள் வந்து நாட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுமே வந்து பாராட்ட தயாரா தான் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த விஷயம் இது வரைக்கும் செய்யல. 100 நாள் பத்தாது, ஒரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும்னு சொன்ன அந்த தலைவர்கள் அவங்க 100 நாள் ஆட்சி இவங்க என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, மொத்தமா போய் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு ஒரே ஒரு 2 காரணம் இருக்கலாம். ஒரு காரணம் 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு பதவி, 2வது ஆளுங்கட்சி. அதை விட ரொம்ப முக்கியமானது திமுகவை எப்படியாவது வந்து இங்க இருந்து அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு சக்தியோட வந்து கூட்டணி சேர்வது தான் இதனுடைய உண்மையான நிலையா இருக்குமோ அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புள்ளது நம்முடைய திருமாவளவன் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி.